துளசி கவசம் தமிழில். இந்த துளசி கவச ஸ்தோத்திர மந்திரத்திற்கான ரிஷி சாக்ஷாத் மகாதேவர். இது அனுஷ்டுப் சந்தஸ் ஈரடி என்ற வகையில் இயற்றப்பட்டது. இதன் தேவதையானவர் ஸ்ரீ துளசி அன்னை. மனதில் தோன்றும் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதில் பிரசித்தி பெற்றது. கவசம். துளசி என்ற மகாதேவி பங்கஜதாரணியான தாமரையை கையில் ஏந்தியவளான அன்னை எனது தலையை காக்கட்டும். புகழ் மிக்கவள் மேன்மையானவள் நெற்றியை காக்கட்டும். கண்களை தாமரை கண்ணால் காக்கட்டும். மகாலட்சுமியின் தோழியான தேவி துளசி காதுகளை காக்கட்டும். சுகந்தா மூக்கை காப்பாற்றட்டும். எழில் வதனி என் முகத்தை காப்பாற்றட்டும். சுபதையானவள் நாக்கை காக்கட்டும். நல்வாக்கு அருளும் தேவி நாவினை காக்கட்டும். வித்யாமயி கழுத்தை காக்கட்டும். கல்யாணி தேவி தோள்களை காத்தருளட்டும். விஷ்ணு வல்லபை என் இதயத்தை காப்பாற்றட்டும். புண்ணியதா மத்திய பாகத்தை காக்கட்டும். சௌபாகிய தேவி நாபியை காக்கட்டும். குண்டலினி தேவி இடுப்பை காக்கட்டும். நாரதரால் தொழப்பட்ட தேவி என் தொடையை காத்திடட்டும். ஜனனி தேவி முழங்கால்களை காத்தருளட்டும். நாராயணி தேவி கால்களை காக்க வேண்டும். சர்வரக்ஷகி என்றழைக்கப்படும் அனைத்தையும் காப்பவளான தேவி எனது எல்லா அங்கத்தையும் காப்பாற்றட்டும். கஷ்ட காலங்களிலும் பயத்திலும் யுத்தத்திலும் இரவு பகல் சந்தியா வேளைகளிலும் எப்பொழுதும் துளசி தேவி என்னை காத்தருள வேண்டும். இத்தகைய பரம ரகசியமானதும் புனிதமானதுமான துளசி கவசம் அமிர்தம் போன்றது. மனிதர்களின் பயத்தை போக்குவதற்காகவும் முக்தி அடைய விரும்புவோர்க்கு மோட்சத்தையும் தியானத்தை விரும்பும் மனிதர்களுக்கு தியான யோகத்தையும் வசியம் செய்பவர்களுக்கு தேவையானதையும் ஞானத்தை வேதம் என்றால் ஞானம் ஞானத்தை விரும்புவோருக்கு வித்தியையும் அளிக்கவும் தரித்திரனுக்கு திரவியம் அளிக்கவும் பாவம் செய்தவர்களுக்கு பரிகாரம் மற்றும் பிராயச்சித்தம் கிடைக்கவும் பசி பிணியில் உழல்பவனுக்கு அன்னம் குறையாமல் கிடைக்கவும் சொர்க்கத்தை விரும்புபவருக்கு சொர்க்கம் கிடைக்கவும் செல்வத்தை கோருபவன் செல்வத்தையும் புத்திரன் வேண்டுமென்று ஆசைப்படுபவன் புத்திர பேறு பெறவும் ராஜ்யத்தை இழந்தவன் ராஜ்யத்தை பெறவும் விஷ்ணு பக்தர்களாக இருந்து சர்வாந்தர்யாமியாக விளங்கிடும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெற்று தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்றையும் சித்தி பெற விரும்பும் இல்லறத்தார் இத்தகைய சித்திகளை எவர் உடனே அடைய விரும்புகிறாரோ அவர் சூரியனுக்கு எதிரில் நின்று கரங்களை கூப்பி இந்த துளசி கவசத்தை அவசியம் ஜபிக்க வேண்டும். துளசி வனத்தில் ஜபிக்கிறவன் கோரிய பயனை உடனடியாக அடைவான். என்னுடைய மனதிற்கு பிரியமான இந்த ஹரி பக்தி மயமான மந்திரத்தை தினமும் படிப்பவரின் எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதோடு என் சந்ததியும் அவன் அடைகிறான். இந்த மந்திரத்தை கூறி தர்பையால் சரீரத்தை தடவினால் பல முறை கருத்தரிக்காத பெண்ணும் நிச்சயம் கருத்தரித்து நல்ல ஆயுஷ்மானான புத்திரனை பெறுவாள். பெரும் வியாதியஸ்தர்கள் நோயிலிருந்து விடுபடுவர். ராஜவசியம் அரசாங்க ஆதரவு வேண்டுபவன் அரச மரத்தின் அடியிலும் நல்ல அழகு வேண்டுபவள் நீர்நிலையின் கரையிலும் கல்வி வேண்டுபவன் பலாச மரத்தின் கீழும் இருந்து ஜபம் செய்ய வேண்டிய கவசம் இது. நல்ல கன்னிகையை திருமணம் புரிய விரும்புபவன் சண்டியின் ஆலயத்திலும் பகையை வெல்ல விரும்புபவன் எனது ஆலயமான சிவாலயத்திலும் கோரியவற்றை பெற ஸ்ரீவிஷ்ணுவின் கோயிலிலும் மனம் விரும்புபவளை திருமணம் செய்ய விரும்புபவன் உத்தியான வனத்திலும் ஜபம் செய்ய வேண்டும். இந்த கவசத்தை ஜபம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி அதிகம் கூறுவானேன். எவரெவர் எந்தெந்த பலனை குறித்து இதை கூறுகிறாரோ அவரவர் அந்தந்த பலனை அடைகிறார். ஆகையால் தாரகாசுரனை வதம் செய்வதற்காக இந்த என்னுடைய ஆலயத்தில் இருக்கின்ற தாம் துளசி தேவியினிடம் மனதை இருத்தி இந்த கவசத்தை ஜபம் செய்ய கடவது என்று ஈசனார் கூறினார். இப்படி தியானம் செய்தால் ஒரு மண்டலத்திற்குள் தாரகாசுரனை ஜெயிப்பாய், இதில் ஐயமில்லை. அசுரனை வெல்ல ஆறுமுகனாருக்கு அரண் சொன்ன இந்த கவசத்தை கூறுவோர் ஆனந்த வாழ்வு பெறுவர் என்பது நிச்சயம். துளசி கவசம் நிறைவடைந்தது.